தளபதி விஜய் தலைவர் விஜயா கரியர் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அரசியல் ரீதியா எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது? அரசியலுக்கு என்ன பொறுத்திருக்கு 100% கடலை எண்ணெய் சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தளபதி விஜய் தலைவர் விஜயா கரியர் சேஞ்ச் பண்ணிருக்காரு. சோ அவரோட அரசியல் ரீதியா எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது? அரசியலுக்கு என்ன பொறுத்திருக்கு ஹெல்த் அவர் கொஞ்சம் பார்த்துக்கணுன்றது தான். வீடு வாங்கும் யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு? ராசி பலனே எப்படின்னா 2025ஆம் ஆண்டு ரெண்டா பிரிச்சு. இப்போ மே மாசத்துக்கு அடுத்தது ஒரு குரு பயிற்சி. தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? இறக்கெல்லாம் கொஞ்சம் வரும், அது அவங்க கேம்பிளிங் ஆர்டர். கொரோனா மாதிரி பெரிய அழிவு கொடுக்கிற நோய் வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி புது நோய்கள் கண்டிப்பாக 2025 உலகத் தலைவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். தலைவர்கள், சினிமா லீடர்ஸ் இவங்களெல்லாம் அசால்ட்டா. நேச்சுரல் டிசாஸ்டர் என்னென்ன த்ரெட் தரும்? நேச்சுரல் பஞ்சபூதம் வானம் பிறந்து அப்படியே கொட்டுமா, மலைப்பகுதிகள்லாம் அப்படியே சரியுமா. வணக்கம் ஷில்வி சார். நமஸ்காரம்மா. முதல் கேள்வியே 2025ல் எந்த ராசிக்காரர்களுக்கு பணம் பெருக வாய்ப்பு இருக்கு? இல்லைம்மா, நீங்கள் நம்ம இப்போ ராசி பலன்னு சொல்லியிருக்கோம் லிட்டில் டாக்ஸ். இந்த கடன் வாங்கவும் சொல்கிறவங்க எல்லாமே பணம் பெருகும். எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கும் பணம் பெருகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லா வரக்கூடிய ராசிங்கன்னு இருக்குது. மீனத்துக்குமே அது போல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும். அடுத்தது துலாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா வரும், ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் திடீர் பெரிய லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய சந்தோஷம்லாம் வருது ரிஷப வரும். கடகத்துக்கு இந்த அஷ்டம சனி விளக்குறனால இவங்களுக்கும் டக்குன்னு இந்த வருஷம் எண்டுலேருந்து நல்லது வரும். மேஷத்துக்கு நிறைய தொழில் நிறைய முதலீடு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் சுப செலவு. ஸோ மகரம் வந்து குரு 12ல் பார்க்குறச்ச குரு பார்வை அந்த பார்க்குறச்ச கடன்லாம் இருந்தாலும் இந்த பண வரவுக்கெல்லாம் வரும். ஏன்னா அவங்க ஏதாவது முதலீடு போடுவோம். கடன் வந்தாவே என்னென்னா நம்ம நல்ல முதலீடு பண்ணுறோம். தேவையில்லாமல் சூதாடுறது மற்றும் கேம்பிளிங் பண்ணுறதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு காலத்தில் மே மாதத்துக்கு முன்னாடி வரும், சிலருக்கு மே மாதம், ஏன்னா குரு மாறும். ஸோ கன்னிக்கெல்லாம் மே மாதத்துக்குள்ளே நிறைய பண வரவுக்கெல்லாம் சான்சஸ் அது. வீடு வாங்கும் யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு? அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ராசி பலனே எப்படின்னா 2025ஆம் ஆண்டு ரெண்டாக பிரிச்சு. அதில் வந்து இப்போ மே மாதத்துக்கு அடுத்தது ஒரு குரு பயிற்சி. மே மாதத்துக்கு வரைக்கும் குரு ரிஷபத்தில் இருப்பார், அதுக்கப்புறம் மிதனத்தில். இப்போ வந்து முதல்ல ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அதில் இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கன்னிக்கு வந்து ரொம்ப யோகம். இந்த டைம் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கினாங்கன்னா நல்லா இருக்கும். கன்னிக்கு யோகம் இருக்கிற மாதிரி விருச்சகத்துக்கும் மே மாதம் வரைக்கும் யோகம். அடுத்தது விருச்சகத்துக்கும் யோகம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகரத்துக்கும் நல்லாயிருக்கும். அதாவது மகரத்துக்கும் டக்குன்னு நடக்கும். இதெல்லாம் நான் மேக்கு பிறகு பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், துலாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தனுசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கும்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயம் இப்போ வந்து மேஷத்துக்கும் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு வீடெல்லாம் மே வரைக்கும் டக்குன்னு வரும். அதே போல் மேற்கு மேலே ரிஷபத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்தில் உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வாங்கலாம். எந்த பிஸ்னஸ் பீக்கில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பிஸ்னஸில் ஒரே ஒரு விஷயந்தான், கோல்டு மார்க்கெட்லாம் வேறு லெவலில் இருக்கும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேறு பம்பர் இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் ஜர்க் ஆகும், டேக்ஸு கிக்ஸுன்னு. சில அரசாங்கங்கள் நிறைய வரி விதிப்புனால கொஞ்சம் சிக்கல்லாம் வரும். பெரிய தொழிலில் இருக்கவங்கெல்லாம் திடீர்னு இந்த 2025 காணாத போயிடுவாங்க. சின்ன பசங்க ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த டெக்னாலஜி தான். அதில் மெடிக்கல் டெக்னாலஜி, ஏவியேஷன் டெக்னாலஜி, மீடியா டெக்னாலஜி, இந்த சினிமா மீடியா இது போல் இருக்கிறதுக்கு அந்த டெக்னாலஜி பண்ணுறக்கூடிய பசங்க தான் இப்போ பில்லியனர் ஆக போகிறாங்க. 20 வயசுலேருந்து 30 வயசு நிறைய பில்லியனரை உலகத்தை பார்ப்பேன். அதே போல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு 2025, ஏன்னா அது யோகத்தை வந்து கண்டிப்பாக தரும். 2025 வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்கு யோகத்தை கொடுத்து பெண்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. அந்த நியூமராலஜி படி 2025 கூட்டு பாருங்கள் 9 வரும். அதனால் பெண்கள் தான் நிறைய ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகக்கூடிய. அதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரு, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, மெடிக்கலு இதெல்லாம் தான் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த டெக்னாலஜியில் ஏஐ டெக்னாலஜிலாம் இனிமேல் வந்து ஃப்யூச்சரை நிர்ணயிக்கும் போல டெவலப்மெண்ட் தான் வரும். அதில் ஃபுட்டு ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு தான் இருக்கும், ஏறின்னு தான் இருக்கும். இறக்கெல்லாம் கொஞ்சம் வரும், அது அவங்க கேம்பிளிங் ஆடுறது. நீங்கள் வாங்கி வச்சுட்டா கம்முன்னு வச்சுட்டு ஒரு 6 மாதம் பொறுத்து விற்கிற மாதிரி இருந்தால் வாங்குங்க. இல்லைன்னா டே டு டேவெல்லாம் வாங்காது. நல்ல பூம் வரும், நல்லா வரைச்ச பேராசை பச்சின்னு இருக்காதீங்க. விற்றுட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு மீதி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த காலத்தை அதை மட்டும் வாங்கிக்கிங்க. ப்ராஃபிட்டு சந்தோஷமாக செலவு பண்ணி ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா உங்கள் கை காசு போலியே.
அது மாதிரி இருக்கிற பழக்கப்பட்டு. நேச்சுரல் டிசாஸ்டர் என்னென்ன த்ரெட் தரும் இந்த வாட்டி? நேச்சுரல் பஞ்சபூதம் அதெல்லாம் இனி 2031 வரைக்கும் நீங்கள் உலகத்துலலாம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. மழையெல்லாம் பெய்யாது, அப்படியே கொட்டும். வானம் பிறந்து அப்படியே கொட்டுமா. மலைப்பகுதிகள்லாம் அப்படியே சரியுமா. கன்னியாகுமரிலேருந்து இமயமலை வரைக்கும் பெரிய பெரிய மலைப்பகுதிகள்லாம் பெயின் ப்ராப்ளமே வரப்போகிறது. நான் ஏற்கனவே சொன்னது தான். பெரிய பிரச்சனை எது? நிலநடுக்கம் தான். கடல் பகுதியெல்லாம் பயப்படுவாங்க மக்கள், அடித்து தூக்கும் நிலநடுக்கம். குறிப்பாக அந்தமான் பகுதி அதெல்லாம் வந்து பெரிய சேதத்துக்குள்ளாகும். சிலோன் பகுதியெல்லாம் பெரியது. டெல்லி கில்லிலாம் ஆட்டம் காணும். குஜராத்தெல்லாம் கூட ரொம்ப பாதிக்கும். அதாவது பாம்பேக்கெல்லாம் எந்த அளவு, தமிழ்நாடுக்கும் பெரிய பாதிப்பு காட்டுற மாதிரி தான் பஞ்சாங்கம் குறிப்பு இருக்குது. ஆனால் 2025ன்ற ஸ்பெசிஃபிக் இல்லை. அடுத்த 2031 வரைக்கும் அதோடைய சீற்றங்கள் ரொம்ப சேஷ்டை காட்டும். அதோட முக்கியமாக 2025 உலகத் தலைவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். தலைவர்கள், சினிமா லீடர்ஸு, அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஸு, இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்களெல்லாம் அசால்ட்டாக கொண்டுட்டு போயிடுவாங்க. அதே போல் குருமார்கள், பெரிய பெரிய குருமார்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதே போல் போப் சார்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ஒரு மத தலைவர்கள், அவங்களாம் ரொம்ப செக்யூரிட்டி வந்து என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு டைட் பண்ணும். பிரதம மந்திரிகள், முதல் மந்திரிகள், ஃபேமஸான மந்திரிகள், இவங்கெல்லாம் வந்து இப்போ நம்மதிலே பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர்ன்ற மாதிரி சொல்லுவோம், இந்த கீ போஸ்ட். அதே போல் மிலிட்ரியுடைய ஜென்ரல்ஸு, ஏர் மார்ஷல்ஸு, நேவி ஜென்ரல்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா சனி வந்து குரு வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், ராகு வந்து சனி வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், கேது சூரியனோட வருது. அது போல் நாட்டை காப்பாற்றுறவர்களுக்கெல்லாம் ஆபத்தம். அதே போல் யுத்த பூமி, திடீர்னு எல்லா லெவல்லையும் ஆயுதங்களை பிரயோகப்படுத்துறதெல்லாம் வரும். அது யுத்தத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். மக்களுடைய படிப்பு எந்த ஊரில் நடந்தாலும் கஷ்டம் தானே. தீவிரவாதத்தினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாகும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி தலைவர்கள் பாதுகாப்பை அந்தந்த இன்டெலிஜென்ஸ் தான் ரெடி பண்ணும். கொரோனா மாதிரி பெரிய அழிவு கொடுக்குற நோய் வாய்ப்பு இருக்கா வர? ஆமாம், அதாவது நான் அடுத்த 31 வரைக்கும் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் டீப்பாக. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து மேன்மேடு டிசாஸ்டர் காட்டு. கண்டிப்பாக மருத்துவத்தை வந்து இந்த நான் ஏற்கனவே நிறைய சேனல்லாம் சொன்னது, ரிஷபத்தில் குரு இருந்தது 2024, மெடிக்கல் மிராக்கல் நடக்கும், கேன்சருக்கு மருந்து கிடைப்பாங்க, அதான் ரஷ்யன் இப்போல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம சொன்னதில்லை, அதெல்லாம் இருக்குது பஞ்சாங்கத்தில். அதே போல் மெடிக்கலில் எல்லா நோய்களுக்கும் பழைய நோய்கள் இருக்கிற பார்க்கின்சன், நர்வஸ்ஸு, இந்த ஆர்த்தட்டிஸ்க்கெல்லாம் வந்து இந்த பசங்கள்லாம் படிக்காமல் இருக்கிற மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டவுன்ட்ரம் சின்ட்ரம் எல்லாம், இந்த நிறைய குழந்தைங்க வந்து வளர்ச்சி கம்மி, அதுக்கெல்லாம் இந்தியாவுடைய மருந்துகள் வந்து இந்தியாவுடைய விஞ்ஞானிகளே மருந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு உலகத்தில் ஆச்சரியம் ஏற்படுத்தும். நோபல் பரிசு வரைக்கும் அதெல்லாம் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, கொண்டு செல்லக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும். அதே போல் நிறைய நோய்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் டெவலப்மெண்ட்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி புது நோய்கள் கண்டிப்பாக பரவக்கூடியது, மக்களை பயமுறுத்தக்கூடியது, குப்பையிலேருந்து வர்றது, இதுலேருந்து வருது, எல்லா நோய்க்கும் சுவாசத்தை கெடுக்கக்கூடியதும் இல்லைன்னா நியூரோ சொல்லக்கூடிய நர்வஸை கெடுக்கக்கூடிய நோய்களை புதுசாக மருந்துகள் புதுசாக இந்த மாதிரி மருத்துவத்தை கையில் எடுத்து தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படும். ரிலேஷன்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும்? அதாவது 2 விஷயந்தாம்மா. தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு நல்லா வந்தாலும் குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கணும், அது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது கும்பம் கொஞ்சம் பார்த்துக்கணும், சிம்மம் பார்த்துக்கணும். சண்டை தான் வரும்னு கிடையாது, கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். அவன் 2 பேருமே கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுல ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த ராசிக்காரங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ மற்ற ராசிக்காரங்க ஜென்ரலாகவே எல்லோரும் ஃபேமிலி விஷயத்தை உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறது நல்லது. அடுத்து தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இருக்கும்? அதாவது நிறைய பேர் புதுசாக வரும். ஏன்னா சனி குரு வீட்டில் வரைச்ச நியூ ஃபேஸஸ், நிறைய பேர் வருவாங்க, பெரிய சக்ஸஸ். சின்ன சின்ன இயக்குனர்லாம் கொண்டு வரதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு வரும். புதுசாக டெபியூட்டாக இருப்பாங்க, அவங்க பண்ணுற இதுவே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக வர அளவுக்குலாம் வரும். நிறைய நீ வந்து சாதாரணமாக ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய, சாதாரண நண்பர்கள் சப்ஜெக்ட் பேசக்கூடியது, காதல் அமைப்பு, பெண்கள் தியாகம், பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கக்கூடிய ஹீரோயின் சப்ஜெக்ட்லாம் ஓவர் கிளிக் ஆகும். சனி வந்து குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷத்துக்கு மீடியா டெக்னாலஜியும் சினிமா டெக்னாலஜியும் சக்கப்போடு போடும் வேர்ல்டில். அதே போல் சோஷியல் மீடியா டெக்னாலஜியும் சக்கப்போடும். தளபதி விஜய் தலைவர் விஜயா கரியர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அரசியல் ரீதியாக எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது? அரசியலுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவருக்கு நல்ல இதெல்லாம் இருந்தாலும் மே மாதம் வரைக்கும் அவரது வந்து நம்ம ஸ்டாண்ட் பையாக பார்த்துக்கணும். மே மாதத்துக்கு பிறகு அவர் ஜாதகத்தை முழுசாக அலசுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஹெல்த் அவர் கொஞ்சம் பார்த்துக்கணுன்றது தான்
நான் குறிப்பாக எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது, ஹெல்த் விஷயத்தை குறிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் வந்து விஜய் சார் இருக்காருன்றதை நான் எந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன்? அப்படி கிடையாதுண்ணா. பரிகாரம் என்பது நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாயில் செய்யணுன்றதே கிடையாது. பரிகாரம்ன்றது ஒத்த ரூபாயில் கூட சந்தோஷமாக செஞ்சால் போதும். ஒரு பெருமாளுக்கு ஒரு துளசியை கொடுத்தாவே போதுன்றது தான் ஐதீகம். அனுமனுக்கு ஒரே ஒரு வெத்தலை கொடுத்தா போதுன்றது தான் ஐதீகம். விநாயகருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறும் அருகம்புல் போட்டால் போதும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு 12 ராசியும் உங்களுக்கு என்னென்ன தெய்வத்துக்கு பிடிக்குமோ சந்தோஷமாக செய்யுங்க. கடன் வாங்கி பரிகாரம் செய்யாதீங்க. அதே போல் பக்கத்து வீட்டுக்காரர் ராமசாமி ஓமம் வளர்த்தார் நம்மளும் வளர்த்தா நல்லா இருக்கும்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த உத்தரவு மனித தெய்வத்தின் மூலியமாக கிடைக்குதோ, எந்த தெய்வம் உங்களை விரும்புதோ அந்த தெய்வத்தை போய் சந்தோஷமாக பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரமாக நான் பார்க்குறது, உங்களுக்கு எல்லாருக்கும் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னா 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே விடிகாலம்புற ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க. இல்லை 3 அகல், இல்லைனா 5 அகல், 7 அகல் ஒத்தப்படையில் ஏற்றுக்குங்க. இல்லைனா காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஏற்றுங்க. இல்லைனா மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஏற்றுங்க. இல்லைனா இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே ஏற்றுனீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. சாதாரண ஒரு அகலில் நல்லெண்ணெய் போட்டு திரி மட்டும் ஒத்தை திரியாக ஒன்று போடாமல் 3 திரியை ஒன்றாக பண்ணி சின்னதாக மெலிசாக போட்டு திவ்யமாக ஏற்றுங்க. அகல் உடைஞ்சா வேறு அகல் மாற்றுங்க. இது மாதிரி காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9 அந்த நாட்களுக்கு உண்டான ஓரைகளை ஏற்றுறது கண்டிப்பாக வீட்டிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய எளிய பரிகாரமாக தான் நான் பார்க்குறேன். வாரத்துக்கு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு எலுமிச்சை பழம், இல்லை என்றால் 3, இல்லைன்னா 5, இல்லைனா 7, இல்லைனா 9, இல்லைனா 11 அப்படி எலுமிச்சை பழத்தை உதிரியாக கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு திருப்பி வாங்கி வந்து ஜூஸ் போடாதீங்க, அதை கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா தனியாக ஒரு பழத்தை கூட வச்சு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. இந்த எலுமிச்சை பழம் கொடுக்க 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 ராஜகனி தெய்வத்து கூட சேர சேர வாழ்க்கை மாற்றம் நிச்சயமாக வரும். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய லிட்டில் டாக்ஸ் நிறுவனத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.